சந்தோஷமா மகிழ்ச்சியோட கையை தட்டுங்க. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பது நம்முடைய வேலை. இந்த நாள் கர்த்தர் தந்த நாள், இதிலே களி கூறுவோம். Let's rejoice. களி கூறுவோம். இஸ்ரவேல் தன்னை உண்டாக்கினவர்கள் களி கூறட்டும். ஹalleluya. சீயோன் ராஜாவில் மகிழட்டும். களி கூறட்டும். சபையே களி கூறு. மகிழ்ந்து களி கூறு. பயம் வேண்டாம். தேசமே பயப்படாத. மகிழ்ந்து களி கூறு. களி கூறு. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் பெரிய காரியங்களை நல்லா பேசுங்க. ஒரே மகுதரலரக்கபகதரா எல்லாம் விலகட்டும். விறகு எல்லாவற்றையும் எரிக்கட்டும். வேண்டாதவைகள் எரிக்கப்படுவதாக. வேண்டாத அழுத்தங்கள், கலக்கங்கள், கவலைகள் எரிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால. Jesus name. பயப்படாதன்னு சொல்லுங்க. பயப்படாத. தேசமே சபையே பயப்படாத. பயம் நீங்க தான். மகிழ்ந்து களி கூறு. பயத்தை விரட்டணுமா? மகிழ்ந்து களி கூறு. ஹalleluya. Thank you அப்பா. கர்த்தர் பெரிய காரியங்களை யோவேல் 2:21 நடப்பதாக உங்க வாழ்க்கையில எரிந்து கொண்டே இருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தத்தின்படி இந்த வாரம் பெரிய காரியங்களை செய்வாராக. நீங்க நினைத்து பார்க்க முடியாத அளவு பெரிய காரியங்கள், நினைப்பதற்கு மேலாக, வேண்டிக் கொள்வதற்கு மேலாக பெரிய காரியங்கள், பெரிதானவற்றை காண்பீர்கள். இதிலும் பெரிதானவற்றை, புதிய காரியங்கள், பெரிய காரியங்கள். முந்தினவைகளை நினைக்காதே, பூர்வமானவர்களை சிந்திக்காதே. கர்த்தர் புதிய காரியத்தை இந்த வருஷம், இந்த மாதம், இந்த வாரமே செய்வாராக. ஜெபிக்கிறேன். தேங்க்யூ அப்பா. ஒன்றையும் குறித்து கலங்காம எல்லாவற்றிற்காக ஸ்தோத்திரத்தோடு விண்ணப்பத்தை ஏறெடுங்கள்னு சொல்றேன். ஹalleluya. துதிக்க ஹalleluya. ஸ்தோத்திர பலியிட்டு உங்கள் பொருத்தனைகளை செலுத்தி என்னை நோக்கி கூப்பிடு. நான் உன்னை விடுவிப்பேன். நீ என்னை மகிமைப்படுத்துவாய். இயேசையா. Glory. Thank you அப்பா. ஸ்தோத்திர பலியிடுறோம். இயேசையா. ஸ்தோத்திரப்பா. ஸ்தோத்திர பலியிட்டு உங்க தேவைகளை சொல்லுங்க. என்னன்னா தேவை ஒவ்வொரு குடும்பத்திலையும். ஹalleluya.
குடும்பத்துல என்ன தேவை, தேவைய சொல்லுங்களே, துதியுங்கள், தேவைய சொல்லுங்கள், துதியுங்கள், தேவைய சொல்லுங்கள். ராபா காதர் அந்நிய பாஷை பேசி ஹalleluya ஹalleluya. Thank you அப்பா, thank you அப்பா. கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும் என்று சொன்னீரே. கேட்கிறோம் என் பிள்ளைகளோட, துதிக்கிறோம், கேட்கிறோம். பெரிய காரியங்களை செய்ய போறீங்க, காரியங்களை செய்ய போறீங்க, புதிய காரியங்களை செய்ய போறீங்க, காரியங்களை செய்ய போறீங்க. Thank you அப்பா, Thank you அப்பா. அட்வான்ஸா தேங்க் பண்றோம், அட்வான்ஸா தேங்க் பண்றோம். ஆமென். ஷேக்க பகதர ஈரே மகதர பகதா லோ பகுதரே லரே கபா ஏகபா ஷரலரே கபகதா. புதிய எண்ணெய் அபிஷேகம் இன்றைக்கு, புதிய எண்ணெய் அபிஷேகம், புதிய எண்ணெய் அபிஷேகம், நியூ ஆயில், நியூ ஆயில் இன்றைக்கு, புது எண்ணெய் அபிஷேகம். பாத்திரம் நிரம்பட்டும் எண்ணெயால அபிஷேகம். ஆரேக பகதலரா உரக பகா ஏக பகா. சத்துருக்களுக்கு முன்பாக பந்தி, உங்க எதிரிக்கு முன்னால உங்களுக்கு ஒரு ஜெயம். பந்தி சங்கீதம் 23:5 பந்தி. சத்துரு பார்த்து ஆச்சரியப்படும்படி உனக்கு பந்தி இன்னைக்கு. பிரபா உனக்கு ஜெயம், உனக்கு பந்தினா சந்தோஷம். ஜா எண்ணெயால் அபிஷேகம், அபிஷேகம். பாத்திரம் நிரம்பட்டும், நிரம்பட்டும். நல்ல சந்தோஷம் உண்டாகட்டும். துக்கம் சந்தோஷம் துக்கம் எல்லாம் மறையட்டும். ஒருத்தர் சும்மா இருக்க கூடாது. ஈரமாக உங்க வாய் பேசிட்டே இருக்கணும், விடக்கூடாது. ஏரே மகுதரலரா கபகா செபாகதரலரா. எல்லா பலவீனமும் விலகட்டும். விறகு வந்தா பலவீன விலகும். ஆல்பர்கா பகதரலரா கபகா ஷேபகதரலரா கபகதரா. Thank you அப்பா, thank you அப்பா. சங்கீதம் 23 தானே. கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கிறீங்க. எனக்கு என்ன குறைவு, எனக்கு தாழ்ச்சி இல்ல, தாழ்ச்சி இல்ல. ஹalleluya உரமகதரகபா. ஒவ்வொரு நாளும் உங்க சொல்லுதான் எனக்கு புல்லு, புல்லு பசும் புல்லு. உங்க சொல்லு, உங்க சமூகம் தான் அமர்ந்த தண்ணி. நன்றி அப்பா, அமர்ந்த தண்ணீருக்காய் ஸ்தோத்திரம். அமர்ந்த தண்ணீர் சொல்றோம். உங்க சமூகத்துக்காய் ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஆத்துமாவை தேற்றுகிறீர். 2 வசனமா ஹalleluya. அந்த சங்கீதத்தை அப்படியே வாசிக்க வை. ஆமென். 3 வசனம் சொல்லுங்க. 3 நம்முடைய நாமத்தின் நிமித்தம் ஆத்துமாவை தேற்றி, ஆத்துமாவை தேற்றி நீதியின் பாதையில் நடத்துகிறீர். பாதையில் நடத்துகிறீர். இந்த வாரமெல்லாம் எங்க பாதை நீதியின் பாதை, நீதியின் பாதை. மாதமெல்லாம் வருஷமெல்லாம் எங்க பாதை, நீதியின் பாதை, நீதியின் பாதை. எத்தனை பேர் நம்புறீங்க? வலப்பக்கம் இடப்பக்கம் விலகாத பசுமாடு போல அன்னைக்கு பசுமாடு பெட்டியை சுமந்து ஒரே பாதையில, நீதியின் பாதையில. பசுமாடே நீதியின் பாதையில. நம்மெல்லாம் சாதாரணவங்களா? பெட்டியை சுமக்கிற ஆட்க. நமக்கு நீதியின் பாதை உண்டு, விலகாமல். தேற்றுங்கப்பா, தேற்றுங்கப்பா, தேற்றுங்கப்பா. ஆத்துமாவை தேற்றி நீதியின் பாதையில நடத்துகிறேன். 23:3 சொல்லுங்க.
சொல்லுங்க 23 3 23 3 3 3 சொல்லுங்க 3 3 23 3 3 3 ஆத்துமாவை தேற்றி ஹalleluya நாமத்தின் நிமித்தம் ஓ நீதியின் பாதையில் நடத்துகிறவரே ஆமென் நீதியின் பாதையில் நடத்துகிறவரே glory எங்கள் ஆத்துமாவை தேற்றுகிறவரே glory எங்கள் ஆத்துமாவை பலன் தருகிறவரே எங்கள் ஆத்துமாவை தைரியப்படுத்துகிறவரே உமக்கு நன்றி அப்பா நீதியின் பாதையில் எங்களை நடத்துகிறவர் நீதியின் பாதையில் எங்களை நீ நடத்துகிறீரப்பா இந்த மாதமெல்லாம் சங்கபரம் யா சொல்லு அப்படியே ஆகட்டும் we agree நாங்கள் எல்லாம் ஒருமனப்பட்டு சொல்றோம் ரூபனோட சேர்ந்து சொல்றோம் வருஷமெல்லாம் நீதியின் பாதை மாதமெல்லாம் நீதியின் பாதை நாளெல்லாம் நீதியின் பாதை வாரமெல்லாம் காரணம் நீதிமானா நீதிமான் நீதிபரர் எனக்குள்ள அதனால நீதிமான் ஆயிட்டேன் அதனால எனக்கு பாதை நீதிதான் கைதட நீதியின் பாதை தான் நீதியின் பாதை எனக்கு உண்டு நீதியின் பாதையில் என்னை நடத்துகிறவரே இதுவரை நடத்தி வந்தவரே Thank you. உமக்கு நன்றி அப்பா Thank you, நன்றி அப்பா Thank நன்றி you, அப்பா அப்பா. கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம் சொல்லுங்க கொண்டாடுவோம் glory கொண்டாடுவோம் glory கவலைகள் மறந்து நாம் பாடுவோம் இயேசு ராஜா எல்லோரும் கொண்டாடுவோம் கைதட்டி நாம் பாடுவோம் glory நம்ம இயேசு ராஜா glory இருக்கிறார் thank you அப்பா எல்லோரும் கொண்டாடுவோம் amen கைதட்டி நாம் பாடுவோம் கொண்டாடுவோம்னா கொண்டாடுவோம் celebration இல்ல கவலைகள் மறந்து சந்தோஷமா நாம் பாடுவோம் hallelujah கொண்டாடுவோம் glory கொண்டாடுவோம் glory கவலைகள் மறந்து நாம் பாடுவோம் நம்ம இயேசு ராஜா வந்திருக்கிறார் thank you அப்பா கொண்டாடுவோம் கைதட்டி நாம் பாடுவோம் celebrate ராஜா celebrate glory thank you அப்பா கைதட்டி நாம் பாடுவோம் இந்த இளையகுமாரன் வீட்டுக்கு வந்த உடனே அப்பா என்ன சொன்னாரு let us celebrate ஆமென் சொல்லுங்க ஆங்கிலம் அழகா இருக்கு let us celebrate celebrate நாம் மகிழ்ந்து மகிழ்ந்து சந்தோஷப்படுவோம் சந்தோஷப்படுவோம் அப்படிதானே இருக்கு ஆமென் ஹalleluya ஹalleluya ஆமென் ஆமென் பிதாவுக்கு ஒரே சந்தோஷம் ஆமென் நீங்க இங்க வந்ததனால ஹalleluya கை தட்டுங்க பார்க்கலாம் ஆமென் ஹalleluya thank you அப்பா thank you அப்பா ஜீசஸ் அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள் அப்பாவுக்கு சந்தோஷம் உங்களுக்கு சந்தோஷமா ஆமென் அப்பாவுக்கு சந்தோஷம் நீங்க வந்ததனால ஆமென் உங்களுக்கு சந்தோஷம் வந்துருச்சா சந்தோஷம் வந்துருச்சு ஹalleluya ஹalleluya கொழுத்தை கன்றை கொண்டு வந்து அடியுங்கள் லூக்கா 15:25 23 கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள் ஆமென் அந்த கொழுத்த கன்றை அடிச்சிட்டு இருக்கேன் நான் இப்ப ஹalleluya நான் புசித்து சந்தோஷமா இருப்போம் ஆமென் இயேசையா glory 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 இயேசையா glory 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 சந்தோஷமா இருப்போம் சந்தோஷமா இருப்போம் ஆமென் இயேசையா சிக்க பகதரல சந்தோஷமா இருக்கிறார் சந்தோஷமா சொல்றாரு என் குமாரன் மரித்திருந்தான்
இப்பொழுதோ திரும்பவும் உயிர்த்து விட்டான்னு கைதட்டுங்க. நீங்கெல்லாம் உயிர்த்திட்டீங்களா? பாவத்துல மரித்திருந்தோம், இப்ப உயிரோடு இருக்கிறோம். உயிர்த்து விட்டா உயிர்த்தா காணாமற் போனா திரும்ப வந்துட்டா. கைதட்டுங்க பார்க்கலாம். ஹalleluya. அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். எப்ப முடிஞ்சதுன்னு சொல்லல, சந்தோஷப்பட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க. கைதட்டுங்க. ஹalleluya. இந்த வாரமெல்லாம் சந்தோஷம் தான் உங்களுக்கு. உங்க பேரை ஜாயின்னு வைங்க, சந்தோஷம்னு வைங்க. ஹalleluya. ஆண்களுக்கு சந்தோஷம், பெண்களுக்கு ஜாய். ரப்பகதர இயேசையா. glory glory இயேசையா. glory glory ஷக்கபகதர யக்கபகதர ஷிக்கபகதர லரகபா. glory 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 இயேசையா. கோரகபகதர லரகபகா அபகதரா. சந்தோஷத்தின் அடையாளம் தான் 25. இந்த வருஷமெல்லாம் 25வது வருஷம். 25 கீத வாத்தியமும் நடன கழிப்போம், இசையும் டான்ஸ் தான் சந்தோஷத்தின் அடையாளம். டான்ஸ் இப்போ கொஞ்சம் நேரம் இப்படி ஆடுங்க, டான்ஸ் ஆடுங்க. பெரிய டான்ஸ் ஆட சொல்ல அப்படி ஒரு ஆடு. ஆமாம், அப்படி அசைங்க பார்க்கலாம். டான்ஸ் வருதா? எனக்கு என்ன டான்ஸா? நான் படுற டப்பா டான்ஸ். இப்படி கையை உயர்த்திக்கிட்டு அப்படி, அவ்வளோதான். வெரி குட். நம்ம ஆளுங்க ஆடுறாங்க நல்லா. புறாமா காடா வருதா? சந்தோஷம். ஹalleluya. நடன கழிப்போம், கீத வாத்தியம். ஹalleluya. புராகபகதரா தண்ணி குடிச்சுக்கிட்டு ஆடுங்க. ஆமே ஜீசஸ். glory 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 ஏசையா. glory 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 ஏசையா. glory glory glory. எல்லா சோறும் ஓடட்டும். ஏசையா. ஆபபா ஈபகதரலர காபரகதரல ஏசையா. எம்பனமலர கபகா ஏசையா. கபகதரலர கமகதரலர கபகதர கபகா கூரமகதரலர கபகா ஆரே கபா. இது சந்தோஷமா இருக்கிறது மூத்தகுமாரனுக்கு பிடிக்கல. மூத்தகுமாரன் தான் பிசாசு, அந்த பிசாசுக்கு பிடிக்காது. அப்படி நான் பிசாசுன்னு வச்சுக்கிட்டேன். ஹalleluya. இவங்க ஒரே டான்ஸ் மகிழ்ச்சியா இருந்தா அவன் உள்ளேயே வரல. இந்த பிசாசு உள்ளவே வரல. வெளியே போன்னு சொல்லிடுங்க. நீ உள்ளவே வராம போயிடு வெளியே. நாங்க சந்தோஷமா இருப்போம். இன்னைக்கு உனக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லை. என்ன பிசாசுக்கு சந்தோஷத்துக்கும் சம்பந்தமே இல்லை. அவனுக்கு என்ன வேணும்? நீங்க அழுகணும் இருக்கணும். காலமெல்லாம் எதுக்கு? ஹalleluya. காலமெல்லாம் கண்ணீர் வடிக்கணும், துக்கமா இருக்கணும். இதுதான் மகிழ்ச்சி. யாருக்கு? சாத்தானுக்கு. ஆனால் நம்முடைய மகிழ்ச்சி சாத்தானுக்கு இகழ்ச்சி. நம்முடைய மகிழ்ச்சி சாத்தானுக்கு இகழ்ச்சி. உள்ள வரமாட்டான். வெளியே புகழ்ச்சி. வெளியே சாத்தானுக்கு வீழ்ச்சி. glory hallelujah ஏசையா. glory glory albargabagdara ஏசையா. பகதரா லரக்க பகதரா அப்பகதரா லரக்க ஏக்க பகதரா லரக்க சிக்க பகதரா லரக்க பகதரா லக்கரா ஏசையா. தாப்ரகதரா லரக்க ஏசையா. சேக்க பகதரா லக்கரே மகுதரா லர. அந்நிய பாஷை பேசுங்க, விறகு போடுங்க. தம்பி சொல்லிட்டு போயிட்டாரு, விறகு போடுங்கன்னு. விறக போட்டுக்கிட்டே இருங்க. ஒரு
வித்தியாசமான ஒரு அனாயிண்டிங் இன்னைக்கு நான் விசுவாசிக்கிறேன். ஜாய் அனாயிண்டிங் இன்னைக்கு ஆனந்த தைலத்தை ஊற்றி கொண்டே இருக்கிறா. ஏசு அதுக்கு தான் வந்தாரு. துயரத்துக்கு பதிலா ஆனந்த தைலம். நாங்கெல்லாம் தைல வியாபாரிகள். தைலமோ தைலம். என்ன தைலம்டா? ஆனந்த தைலம். சொல்லி அந்த ஆனந்த உட்கார வச்சுட்டா. ஆனந்த தைலம். தைலமோ தைலம். தைலமோ தைலம். ஆனந்த தைலம். ஹalleluya. ஆனந்த தைலம். ஊற்றுங்க ஊற்றுங்கப்பா. ஆனந்த தைலம். பிள்ளைகளுக்கு ஊற்றுங்கப்பா. ஊற்றுங்கப்பா. தைலத்தை ஊற்றுங்க. துதியின் உடைய போத்துங்க. சொல்லுங்க போத்துங்க. ஆமென். ஊத்துங்க. ஊத்துங்க. போத்துங்க. துதியின் உடைய போத்துங்க. தைலத்தை ஊத்துங்க. அப்படி போடு. துதியின் உடைய போத்துங்க. Glory. தைலத்தை ஊத்துங்க. ஹalleluya. ஹalleluya. ஏசாயா. Glory. மகிமை 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 மகிமை. Thank you அப்பா. Jesus name. Jesus name. அந்த அதிகாரமே லூக்கா 15 அதிகாரமே 8 இடத்துல சந்தோஷம் சந்தோஷம்னே வரும். நானும் எண்ணி குறித்து வச்சிருக்கிறேன். 8 இடம். கையை தட்டுங்க. 8 இடம். 15 அதிகாரத்துல எத்தனை இடம்? 8 இடம். 8 இடத்துல சந்தோஷம். இந்த அதிகாரமே எப்படி முடியுது பாருங்க. அந்த கடைசி வசனம் கூட இந்த மூத்த குமாரனை பார்த்து சொல்றாரு, இவனோ மரித்தான் திரும்ப உயிர்த்தான், காணாமற் போனான் காணப்பட்டான். சொல்லுங்க, ஆனபடியினால நான் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியா இருக்க வேண்டுமே. ஆனபடியினால மகிழ்ச்சியா இருக்க வேண்டுமே. ஹalleluya. Glory, glory, glory. Hallelujah. Glory. Glory. அல்பர்கபாகா. எப்படி முடியுது பாருங்க. மகிழ்ச்சியா இருக்க வேண்டுமே. மகிழ்ச்சியா இருக்க மகிழ்ச்சியா இருக்க வேண்டுமே. வேண்டும். மஸ்ட். எஸ். மஸ்ட். ஆமென். ஹalleluya. ஹalleluya. ஆண்டவருடைய ஏக்கம் என் ஜனங்கள் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியா இருக்க வேண்டும் வேண்டுமே. ஆமென். ஆகதரலரகபா ஷீகபகதரலேரே மகுல இக்கமகஷதகபா. ஸ்டாரை பார்த்து தான் ஸ்டார் ஜீசஸ் பிறந்தார்ல. இயேசு பிறந்த உடனே என் தூதன் சொன்னது, எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம். கிரேட் ஜாய். Great joy. 2:10 லூக்கா. அதே இது மத்தேயு 2:10 அந்த ஞானிகள் ராஜாக்கள் 3 ராஜாக்கள் எங்க ஊர்ல சொல்லுவாங்க. சரி, ஞானிகள்னே சொல்லுங்க. அந்த ஸ்டாரை பார்த்து மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். ஜாய். சந்தோஷம் அடைந்தார்கள். இயேசுதான் சூப்பர் ஸ்டார். இயேசுதான் சூப்பர் ஸ்டார். சுப்ரீம் ஸ்டார். சுப்ரீம் சுப்ரீம் ஸ்டார். சூப்பர் சூப்பர் ஸ்டார். ஸ்டார். நம்ம ஜீசஸ் தான். ஜீசஸ் தான். அதனால மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். ஆமென். நாங்கள் சந்தோஷப்படுகிறோம். ஆமென். ஹalleluya. கால் வலிக்கோட நில்லுங்க. வலிச்சுட்டா உட்கார்ந்துருங்க. ஹalleluya. அப்புறம் ஆண்களை ஒருத்தரோட உட்கார மாட்டேங்கிறான். இந்த சைடு தான் உட்கார்ந்து பரவாயில்ல, கொஞ்சம் தலைவனமா இருப்பாங்க போல. சரி, இது பூரா சிங்கங்கள் நிற்குதுங்க. ஹalleluya. ஜோக்கு கடிக்கிறேன், கால் வலிச்சா உட்காந்துருங்க. ஹalleluya. அப்போ இந்த வசனம் வாசிக்கும் போதுதான் மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்ப. இந்த பாடல் அப்படித்தான் பிறந்தது.
மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் எனக்குள்ளே பிறந்ததா. குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர் குறையில்லையே குறையில்லையே. ஆமென். கர்த்தர் என் மேய்ப்பர் ஓ மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அல்பர்கபா கர்த்தர் என்னோடு இருப்பதா. க்ளோரி மிகுந்த ஆனந்த Thank you. சந்தோஷம் க்ளோரி கர்த்தர் என்னோடு இருப்பதா. தேங்க்யூ அப்பா தேங்க்யூ அப்பா க்ளோரி குறையில்லையே க்ளோரி குறையில்லையே. ஆமென் கர்த்தர் என் மேய்ப்பர் குறையில்லையே குறையில்லையே. ஆமென் கர்த்தர் என் மேய்ப்பர் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் ஆமென் நான் நடக்க நேர்ந்தாலும் தகப்பன் என்னோடு இருப்பதனா தடுமாற்றம் எனக்கில்லை ஜீசஸ் தகப்பன் என்னோடு இருப்பதனா தடுமாற்றம் எனக்கில்லை. சொல்லுங்க குறையில்லையே தேங்க்யூ அப்பா குறையில்லையே. தேங்க்யூ கர்த்தர் என் மேய்ப்பர் க்ளோரி குறையில்லையே குறையில்லையே. ஆமென் என் கர்த்தர் என் மேய்ப்பர் மிகுந்த ஆனந்த சந்தோஷம் தேங்க்யூ அப்பா கர்த்தர் என்னோடு இருப்பதா. தேங்க்யூ அப்பா மிகுந்த ஆனந்த சந்தோஷம் தேங்க்யூ அப்பா கர்த்தர் என்னோடு இருப்பதா. தேங்க்யூ அப்பா குறையில்லை தேங்க்யூ அப்பா தேங்க்யூ அப்பா ஜீசஸ் ஆத்துமா தேற்றுகிறா புது பலன் கொடுக்கிறாரா புதுபலன் தருகின்றார். சொல்லுங்க சொல்லுங்க ஆத்துமா தேற்றுகிறார். க்ளோரி புதுபலன் தருகின்றார். அவர் நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதை தேங்க்யூ அப்பா நடத்துகிறார். தேங்க்யூ அப்பா நாமத்தின் நிமித்தம் ஜீசஸ் நீதியின் பாதை நித்தமும் நடத்துகிறார். இப்ப சொல்லுங்க குறையில்லையே குறையில்லையே தேங்க்யூ அப்பா நன்றி கர்த்தர் என் மேய்ப்பர் ஜீசஸ் குறையில்லையே. ஆமென் கர்த்தர் என் மேய்ப்பர் ஜோரா கைதட்டி ஏசையா Glory. மகிமை மகிமை ஏசையா மகிமை மகிமை ஏசையா ஜீசஸ் 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 ஏசையா தேங்க்யூ அப்பா தேங்க்யூ அப்பா தேங்க்யூ ஏசையா தேங்க்யூ அப்பா ஏசையா தேங்க்யூ அப்பான்னு சொல்லுங்க Thank you அப்பா தேங்க்யூ அப்பா Thank you அப்பா. இந்த பக்தன் சொல்லுவாரு சங்கீதம் இன்னைக்கு 63 இன்னைக்கு 23னா 63 73 அப்படியே ஒரு ரவுண்டு போயிட்டு ஆமென் சொல்லுங்க ஆமென். இதுதான் என் வழக்கம் காலையில் எழுந்த உடனே 3 13 23 33 43 அப்படி ஒரு ரவுண்டு அதில் 63 7 நாளும் நம்ம கலிகூறணுமா எதுக்கா 63 சொல்லுங்க நீர் எனக்கு துணையா இருந்ததினால உம்முடைய இருப்பதினால ஆமென். இருக்க போகிறதுனால ஆமென். உங்க நிழல்ல தான் உங்க நிழல்ல தான்
களி கூறுகிறேன். கை தட்டுங்க பார்க்கலாம். ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். வீட்டுக்காரர் கூட பிழைக்க போயிடுறாரு சிங்கப்பூருக்கு, அங்கிட்டு இங்கிட்டு ஆரம்பிக்கும். ஆனால் நம்ம வீட்டுக்காரு ஒரு நாளும் விலக மாட்டாரு. ஆமென். காலையில் வந்தோடனே நீ வேலைக்கு போயிடுற, மனைவி அங்கிட்டு போயிடுறா, 2 பேரும் பிரிஞ்சிரிய. இவர் பிரியாத தகப்பன், துணையாளர். ஆமென். ஆமென். நீர் எனக்கு துணையா இருப்பதால, நீர் எனக்கு துணையா இருப்பதனால 7 நாளும் 7 நாளும் உங்க சட்டையின் நிழல்ல நான் களி கூறுகிறேன்ப்பா, களி கூறுகிறேன். செட்டை நிழல், அதனாலதான் சேட்டை பண்ண மாட்டோம். சொல்லுங்க, செட்டை நிழல் வந்தாலே சேட்டை வராது. உன் பிள்ளை சேட்டை பண்ணனா செட்டைக்கு கொண்டா, அவன் சேட்டை பண்ண மாட்டான். இசையா glory glory, மகிமை 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 இயேசுயா மகிமை, ஹalleluya மகிமை இயேசுயா மகிமை இயேசுயா மகிமை மகிமை இயேசுயா. ஆமென் ஆமென் இயேசுயா. ஆமென். Thank you அப்பா, Thank you அப்பா. thank you அப்பா. அந்த நிச்சயம் தான் நமக்கு சந்தோஷம் கொடுக்குது. ஆமென். அதனாலதான் துணையாளரே சிறகின் அப்படியே உட்காந்துக்காங்க. நிழலில் தானே களி அப்படிதானே சொல்லுங்க. துணையாளர் துணையாளரே துணையாளரே, சிறகின் உங்க சிறகின் நிழலில் தானே களி கூறுவே களிக்கூறுவே என் தேவனே. தேங்க்யூ அப்பா. எஸ்ஐயா தேங்க்யூ அப்பா. சொல்லுங்க, என் தேவனே. ஜீசஸ் நேம். தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ அப்பா. அந்த சங்கீதத்துல தான் 63ல தான் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை துதிக்கிறேன். ஆமென். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. ஆமென். 5ஆம் வசனம், ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றுவே போற்றுவே போற்றுவே. சொல்லுங்க, ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் நாங்கள் உம்மை போற்றுவோம். ஆமென் ஆமென். அதுதான் அந்த பக்தன் சொல்லுகிறார், நினத்தையும் கொழுப்பையும் சாப்பிடுறது போல திருப்தி ஆகுது. ஆமென். திருப்தி எப்படி உண்டாகுது? நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல. சாதாரண சாப்பாடு அல்ல, வெஜிடேரியன் சாப்பாடு அல்ல, நான் வெஜிடேரியன் சாப்பிடுறது போலதான். ஆமென். கை தட்டுங்க பார்க்கலாம். ஆமென். நான் வெஜிடேரியன் சாப்பாடு போல, நான் வெஜிடேரியன் சாப்பாடு போல எனக்கு ஒரு திருப்தி. எனக்கு ஒரு திருப்தி. இது எதனால? ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கிறேன். இதனால திருப்தி. ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கிறேன். அறுசுவை உணவு உண்பது போ சொல்லுங்க, திருப்தி அடைகிறேன். அறுசுவை உணவு உண்பது போ திருப்தி அடைகிறேன். தினமும் துதிக்கிறேன், தினமும் துதிக்கிறேன். ஆனந்த களிப்புள்ள ஜாய் உண்டாகட்டும் புகழ்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளா தேங்க்யூ அப்பா. போற்றி புகழ்கிறேன். தேங்க்யூ அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஆமென். தேங்க்யூ ஜீசஸ். வண்டர்ஃபுல் ஜீசஸ்.
ஹalleluya. Thank you அப்பா. நீதிமானோ பாட்டு பாடி மகிழ்கிறான் இருக்கா? நீதிமொழி 29:6 நீதிமான்களோ பாடி மகிழ்கிறான். மகிழ்ச்சி எப்படி உண்டாகுதுன்னு பாருங்க. நீதிமானோ பாடி மகிழ், பாட்டு பாடி மகிழ்கிறான். பாடி என்பது இடத்துல பாட்டு பாடினா இன்னும் புரியுது. ஆமென் சொல்லுங்க. ஆமென். மகிழ்ச்சி எப்படி உண்டாகும்? பாட்டு பாடுவதால உண்டாகும். கை தட்டுங்க. ஆமென். அதனாலதான் அதிகம் பாடிக்கிட்டே இருக்கிறோம். ஆமென். ஹalleluya. ஆமென். Thank you அப்பா. நீதிமான் மகிழ்ச்சி யாருக்கு? நீதிமானுக்கு. 97 சங்கீதத்துல இந்த கடைசிக்கு முந்தின வசனம் 97 கடைசிக்கு முந்தின வசனத்துல ஹalleluya. நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயத்தாருக்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். ஹalleluya. கர்த்தர் விதைக்கிறாரா? ஆமென். ஒவ்வொரு இதயத்திலும் வசனத்தை விதைக்கிறார். அதுதான் நமக்கு மகிழ்ச்சி. நீதிமான் இதயத்திலே மகிழ்ச்சி விதைக்கப்படுகிறது. நன்றி அப்பான்னு சொல்லுங்க. ஹalleluya. 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 Thank you அப்பா. ஹalleluya. Jesus. சொல்லுங்க. ஹalleluya. Thank you அப்பா. ஹalleluya. Thank you அப்பா. பாட பாட உங்களுக்கு மகிழ்ச்சி. Jesus name. ஆமென். அதனால நீதிமான்களே கர்த்தருக்குள் மகிழ்ந்து கொண்டாடுங்கன்னு சொல்றாரு. சொல்லுங்க, கை உயர்த்தி சொல்லுங்க. நீதிமான்களே கர்த்தருக்குள் மகிழ்ந்து கொண்டாடுங்கள். கொண்டாடுவோம். அதனாலதான் கொண்டாடுவோம். கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். Glory. Glory. கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். நம்ம இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். சிரிக்கிறவங்கள பார்த்தா எனக்கு சந்தோஷமா இருக்கு. Thank you child. சிரிக்கிறீங்களா? ரைட்ரா நாதன் சிரிப்பா. ஆமென். கைதட்டி நாம் பாடுவோம். ஹிந்தில இந்த பாடல் ஃபேமஸ். குஷியா மனாவோ அப்படின்னு. கொண்டாடுவோம்க்கு எப்படி மொழிபெயர்த்திருக்கிறோம்? குஷியா மனாவோ சிந்தா சோடோ ஸ்துதி காவோ அப்படின்னு பாடி ஒண்ணுதான் மனப்பாடமா தெரியும். குஷியா மனாவோ சிந்தா சோடோ ஸ்துதி காவா. அப்ப குஷியா இருந்தா உனக்கு குஷியா, அதான் குஷியா இருக்கிறதா குஷியா. கைதட்டுக பார்க்கலாம். தமிழை விட நல்லா இருக்கு ஹிந்தி பாட்டு. ஹalleluya. राजा यीशु आया है, सब मिलके गाएंगे, ताली बजाएंगे. राजा यीशु आए. हिंदी पाடுவோம். Glory. खुशियां मनाவோன்னு சொல்லுங்க. खुशियां मनावो. Glory. Glory. चिंता छोड़ो स्तुति गावो. குஷியா ஒரு கை தட்டுப்பாங்களா? குஷியா. ரஷ்யாவுக்கு போக வேண்டாம், குஷியா இருக்க. ரஷ்யாவுக்கு போனா தான் குஷியா வரும்ல. ஏசையா. Glory. 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 ஏசையா. Glory. Glory. ஏசையா. இன்னொரு விஷயம். ஏசையா. Thank you. Thank you அப்பா. ஏசையா. Thank you அப்பா. Thank you அப்பா.
கொண்டாடுங்க. ஆமென். கர்த்தருக்குள் மகிழ்ந்து கொண்டாடுவோம். ஹalleluya. Thank you அப்பா. கர்த்தர் அற்புதம் செய்வாராக. இந்த ஆரம்பமே அருமையா. கர்த்தர் ஏன் கொண்டாடுங்கன்னா கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார். ஆமென். 97 சங்கீதம் முதல் வார்த்தை வருவதாக கர்த்தர் கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார். ராஜரிகம் பண்ணுகிறார். இந்திய தேசத்தை அரசாளுகிறார். இந்திய தேசத்தை அரசாளுகிறார். உலகத்தை ஆட்சி செய்கிறார். உலகத்தை ஆளுகை செய்கிறார். ஹalleluyaன்னு சொல்லுங்க. ஹalleluya. சந்தேகமா இருக்கா? அதுதான் உண்மை. God reigns. ஹalleluya. ஹalleluya. அதனால தான் அவர் சொல்றாரு பூமி பூரிப்பாகட்டும். ஆமென். சொல்லுங்க பூரிப்பாகட்டும். பூரிப்பாகட்டும். மகிழ்ச்சி அடையட்டும். மகிழ்ச்சி அடையட்டும். தீவுகள் மகிழட்டும். தீவுகள் மகிழட்டும். பூமி பூரிப்பாகி பூமி பூரிப்பாகி பூரி சாப்பிடட்டும். அவ்வளவுதான். பூரி சாப்பிடட்டும். பூரிப்பாகி பூரி சாப்பிடட்டும். பூரி சாப்பிடுங்க இன்னைக்கு. ஆமென். ஹalleluya. ஹalleluya. ராஜா ஆட்சி செய்கிறார். பூமி மகிழட்டும் பூரிப்பாகட்டும். பூரிப்பாகட்டும். மனப்பாடம் பண்றீங்களா? இந்த வார்த்தை தான் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்குது. ஆமென். எரேமியா சொன்னார்ல, வார்த்தை கிடைத்த உடனே அதை உட்கொண்டேன், அது எனக்கு மகிழ்ச்சியா இருந்தது. இருக்காயா? எரேமியா 15:16. அதுக்கு போக வேண்டாம், இங்கே நில்லுங்க. ஹalleluya. ஹalleluya. வார்த்தை கிடைத்த உடனே அதை நான் சொல்றேன், அதான் சாப்பிடுறது. அது எனக்கு எப்படி இருக்கா? மகிழ்ச்சியா இருக்கிறது. சொல்லுங்க, மகிழ்ச்சியா இருக்கா? மகிழ்ச்சி. இப்ப நான் சொல்ற வேர்டு உங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கா? அப்படி காட்டுங்கப்பா. ஆமென். ஒரு சிரிங்களை கை தட்டிக்கிட்டு இந்த பக்கம் இங்கிட்டு சிரிக்கிற ஆளு பிடிச்சிட்டேன். இங்கிட்டு தான் அதிகம் சிரிக்கிற ஆளு வேணும். ராகா பாகா அந்த பக்கம் அதிகம் சிரிப்பார்களாக. ஏசையா glory 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 ஏசையா glory glory ஏசையா glory. இன்னும் உற்சாகமா ஏசையா. Thank you அப்பா. பூரிப்பாகட்டும். ஏசையா. பூரிப்பாகட்டும் பூமி. ஏசையா. உலகத்தை ஆட்சி செய்கிறார். ஆமென். என்னை ஆட்சி செய்கிறார். என்னை ஆட்சி செய்கிறார். எப்படி நான் அனுபவிக்கிறேன்னா, ஒரு காரியம் செய்ய தூண்டப்படுறேன், ஆனா அது வேண்டாம்னு அவர் தடுக்கிறாரு. அதான் அவர் ஆட்சி செய்கிறார் அர்த்தம். ஆமென். கர்த்தர் உங்கள் மேல் ஆள்கை செய்கிறார்னா என்ன அர்த்தம்? அவர் சித்தம் இல்லாத எதையுமே செய்யக்கூடாத ஒரு வாழ்வு தான். ஹalleluya. ஹalleluya. அதை விட எதை செய்தாலும் அவர் என்ன சித்தமாக இருக்கிறார் என்பதை நாம் ஆராயும் போது அதுதான் அவர் அரசாளுகிறார். ஆமென். என் மைண்டை அவர் தான் அரசாளணும். ஆமென். என் காரியத்தை அவர் தான் அரசாளணும். ஆமென். அதுதான் ஆட்சி செய்கிறார். ஆமென். கர்த்தர் உங்கள் மேல் ராஜரிகம் பண்ணுகிறாரா? ஆமென். உன் குடும்பத்தை ஆட்சி செய்கிறாரா? ஆமென். அப்பனா பூமி பூரிப்பாகட்டும். ஆமென். ஆமென். ஏசையா. Glory, glory. Glory. ஏசையா. Shikabagada. Thank you, Appa. Thank you, Appa. ஏசையா. Isakabagadara, Ratkabagadara, ஏசையா. Atkabagadara, Vakka. ஏசையா. Thank you, Appa. Thank you, Appa. ஒரு விச கை தட்டுங்களேன். ஆமென். Hallelujah. ஆமென். நேரம் கர்த்தர் போய் ராஜரிகம் பண்ணுகிறார். Amen. கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார். Glory. பூரிப்பாகுங்கள். Glory. ஆமென். மகிழக் கடவர். Abagadara, Rakka. சக்கரபதசரு. கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கிறவன் பாக்கியவான். அவர் அரசாளணும்னா ஆமென் சொல்லுங்க. ஆமென். அவர் தான் முதல்வரா இருக்கணும். ஆமென். அவர் தான் உங்களுக்கு பிரதமரா இருக்கணும். ஆமென். அவர் என்ன விரும்புகிறார்? பரலோகத்தில் உள்ள எங்கள் பிதாவே, என் நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல என் வீட்டுல நடப்பதாக சொல்லுங்க. ஆமென். நாம் என் பரலோகத்தில் செயல்படுவது போல பரலோகத்தில் செய்யப்படுவது போல என் வீட்டுல செய்யப்படுவதாக, எனக்குள்ள செய்யப்படுவதாக. அதுதான் ஜெபம். ஆமென். கூப்பிடுங்க. எஸ்ஐயா. Glory, glory. மகிமை, 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 ஏசையா. மகிமை, மகிமை, மகிமை. ஏசையா.
வரணும், எங்க வீட்டுக்கு, இந்த உலகத்துக்கு வரணும். ஜீசஸுடைய ஏக்கத்தை கவனிச்சீங்களா? உங்க ராஜ்யம், உங்க சித்தம் இந்த பூமியில சொல்ல அப்படி காட்டுங்க. என் குடும்பத்துல, இந்த பகுதியில, எங்க தேசத்துல உங்க ராஜ்யம், உங்க சித்தம், உங்க நாமம். தேங்க்யூ அப்பா. ஜீசஸ் நேம். இதுதான் பிதாவுடைய ஏக்கம். ஹல்லேலூயா. குறிப்பானா என்ன நடக்குதுன்னு அந்த வசனம், 3ஆம் வசனம், அக்கினி அவருக்கு முன் சென்று சுற்றிலும் இருக்கிற அவருடைய சத்துருக்களை சுட்டெரிக்கிறது. நீங்க மகிழ்ச்சியா பூரிப்பா கர்த்தரை துதிக்கும் போது இந்த வசனம் சொல்லுகிறது, அக்கினி சொல்லுங்க, அக்கினி முன் செல்லுகிறது. இப்படி காட்டுங்க, சுற்றிலும் இருக்கிற உங்களுக்கு எதிரான எல்லாவற்றையும் சத்துருக்களையும் சுட்டெரிக்கிறது. கைதட்டுங்க பார்க்கலாம். சுட்டெரிக்கிறது. ஏசையா, thank you அப்பா. ஏசையா, thank you அப்பா. ஏசையா. இப்ப இத மனப்பாடமா சொல்லுங்க. எனக்குள்ள கர்த்தர் இருக்கிறார். ஆட்சி செய்கிறார். நான் நீதிமான். அதனால நாம் போகிற இடமெல்லாம் அக்கினி பரிசுத்த அக்கினி முன் செல்கிறது. என்னை சுற்றிலும் இருக்கிற சத்துருக்களை சுட்டெரிக்கிறது. Glory. சுட்டெரிக்கட்டும். ஆமென். வியாதிய சுட்டெரிக்கிறது. பலவீனத்தை சுட்டெரிக்கிறது. வேண்டாதவைகளை சுட்டெரிக்கிறது. Thank you. பாவங்களை சுட்டெரிக்கிறது. எல்லா தரித்திரத்தையும் சுட்டெரிக்கிறது. எல்லா ஆசீர்வாதம் இல்லாமையை சுட்டெரிக்கிறது. Glory. ஆமென். Thank you அப்பா. Thank you அப்பா. அதனாலதான் நம்ம பூரிப்பா இருக்கோம். அதனாலதான் டெய்லி பூரி சாப்பிடக்கூடாது. சரி, அதனாலதான் அப்பக்கப்ப பூரி எண்ணெய் பலகாரம்லாம் வேண்டாம்ன்றாங்க. போகட்டும். அதனாலதான் மகிழ்ச்சியா இருக்கும், அதான் பூரிப்பா இருக்கும். என்ன எனக்குள்ள இருக்கிறவ சுட்டரிக்கிற அக்கினியா இருக்கா. சுட்டரிக்கிற அக்கினி. வியாதியை பார்த்து கட்டளடுங்க, சுட்டரிக்கப்படுவாய். பலவீனமே சுட்டரிக்கப்படுவாயாக. இயேசுவின் நாமத்தில் சோர்ந்து போகாதீங்க. துதிக்க இந்த வியாதி சுட்டரிக்கப்படுகிறது. ஆமென். தேவனுக்கு எதிரான கிரியைகள் சுட்டரிக்கப்படுகிறது. பாவ கிரியைகள் சுட்டரிக்கப்படுகிறது. கவலைகள் சுட்டரிக்கப்படுகிறது. பயம் சுட்டரிக்கப்படுகிறது. விரக்தி சுட்டரிக்கப்படுகிறது. கூப்பிடுங்க. ஆமென். இயேசுயா. Glory. இயேசுயா. Glory. Shikabagada. Kapakatalara. Ekabagadarara. Kabagadarara. Kabaga. இயேசுயா. Shekamagadara. Kabaga. Amen. நான் விசுவாசிக்கிறேன். Thank you அப்பான்னு சொல்லுங்க. Thank you அப்பான்னு சொல்லுங்க. அக்கினி எரிய விறகு போட அக்கினி எரிய வேண்டாதவைகள் எல்லாம் சுட்டரிக்கப்படுகிறது. அதோடு அடுத்த வசனமா அழகா இருக்கு. கர்த்தருடைய பிரசன்னத்தினால பர்வதங்கள் மெழுகு போல உருகுதுன்னு சொல்லுங்க. சுட்டரிக்கப்படுது. 5ஆம் வசனம் மெழுகு போல உருகுகிறது சொல்லுங்க. வேண்டாதவைகள் மெழுகு போல உருகுது. சுட்டரிக்கப்படுகிறது. கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். Glory. கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். நம்ம இயேசு வந்திருக்கிறார். Glory. எல்லாரும் கொண்டாடுவோம். ஈசன் கைதட்டி நாம்
தேவன் எழுந்தருளுவார். 68ஆம் சங்கீதம். தேவன் எழுந்தருளுகிறார். தேவன் எழுந்தருளுகிறார். அவருடைய சத்துருக்கள் சிதறுண்டு. அவரை பகைக்கிறவர்கள் அவருக்கு முன்பாக ஓடி போகிறார்கள். ஓடி போவார்கள். Glory, glory. 68:1 68 சொல்லுங்க. தேவன் எழுந்தருளுவார். சொல்லுங்க. எனக்குள்ள தேவன் எழுந்தருளுகிறாரா? தேவன் எழுந்தருளுகிறார். ஒவ்வொரு சபை கூடும்போது தேவன் உங்களுக்குள்ள எழுந்தருளுகிறார். அதனால சத்துருக்கள் சிதறுண்டு. பகைக்கிறவர்கள் அவருக்கு முன்பாக ஓடி போவார்கள். நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். ஓடி போவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போ. நித்திய மகிழ்ச்சி மேல் இருக்கும். என் தலைவிதியே நித்திய மகிழ்ச்சி தான். கைதட்டுங்க. நித்திய மகிழ்ச்சி தான். எல்லா சஞ்சலங்களும், எல்லா தவிப்புகளும், எல்லா வேதனைகளும், எல்லா பலவீனங்களும், எல்லா தரித்திரங்களும், எல்லா மன அழுத்தங்களும், எல்லா பிரச்சனைகளும் ஓடி போவார்கள். இந்த இடத்துல வருது ஏசாயாவில், கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் திரும்பி சீயோனுக்கு வந்துட்டீங்களா? கை தட்டுங்க. வந்துட்டீங்களா? கர்த்தரால் மீட்கப்பட்டவர்களாம் கை உயர்த்துங்க. பிசாசின் பிடியிலிருந்து நீங்களாம் மீட்கப்பட்டவர்கள். நீங்களாம் அடகு வைக்கப்பட்டோம் ஒரு காலத்துல. அடகு மீட்டு நகையை மீட்டு இயேசுவின் ரத்தம் இந்த நம்மை மீட்டு இன்னைக்கு மீட்கப்பட்டவர்கள். சொல்லுங்க. மீட்கப்பட்டவர்கள். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் எப்படி வருவார்களாம்? ஆனந்த களிப்புடன் பாடுவார்கள். ஆனந்த கர்த்தரால் மீட்க. சரி, அந்த வசனத்துக்குள்ள போமா? திரும்ப போய் 51:11 அங்க போயிட்டு இங்க திரும்பி வருவான். அர்பல்கா ஷாதாரா காபாகா மனப்பாடம் பண்ண முடியல. தேவன் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள். சொல்லுங்க. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி. ஆனந்த களிப்புடன் பாடி. சொல்லுங்க. ஆனந்த களிப்புடன் பாடி. ஆனந்த களிப்புடன் பாடி. சீயோனுக்கு திரும்பி வந்துட்டோம்னு சொல்லுங்க. வந்துட்டோம். வந்தவங்கள கை தட்டி ஆமென் சொல்லுங்க. திரும்பி வந்துட்டீங்களா? என்ன உண்டாகுதான்? ஆனந்த களிப்பு உண்டாகுது. நித்திய மகிழ்ச்சின்னு சொல்லுங்க. மகிழ்ச்சி அவங்க தலை மேல சொல்லுங்க. நித்திய மகிழ்ச்சி. அதான் என் தலை மேல சஞ்சலமும் தவிப்போம் ஓடிப்போ. தேங்க்யூ அப்பா. கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து அல்பர்கமா. க்ளோரி. தேங்க்யூ. கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். நம்ம இயேசு இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் கொண்டாடுவோம். க்ளோரி. கைதட்டி நாம் பாடுவோம். கைதட்டி ஆமென் சொல்லுங்க. இன்னொரு 10-15 நிமிடத்துக்குள்ள நான் முடிக்கணும். கை தட்டுங்க பார்க்கலாம். உற்சாகமா கை தட்டுங்க. நீதிமானோ பாட்டு பாடி மகிழ்ந்திருப்பான். பாட்டு பாடி மகிழ்ந்திருப்பான். ஆமென். திரும்ப 68க்குள்ள போனோம்னா 68ஆம் சங்கீதத்துக்குள்ள போனா நீதிமான்களோ 68:3 நீதிமான்களோ தேவனுக்கு முன்பாக மகிழ்ந்து களிகூர்ந்து ஆனந்த சந்தோஷம் அடைவார்கள். இத மனப்பாடம் பண்ணி ஆகணும். நீதிமானா நான் மகிழ்ந்து களிகூர்ந்து ஆனந்த சந்தோஷம் அடைகிறேன். கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். தேங்க்யூ அப்பா. ஹல்லேலூயா. க்ளோரி. கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார். தேங்க்யூ. அல்லரே கபகதரா ஏரே கபகதரா லாரா கபகா ராஜா வந்திருக்கிறார். ஏதரே கபா. கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம்.
நிச்சயம் இருக்கு, நான் நீதிமான்ற நிச்சயம். ஆமென். 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 நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, ஆமென். நீதிமான். நீதிமான். ஏன் நீதிமான் என்றால் சிலுவை. ஆமென். நான் பாவத்திற்கு மரித்து நீதிக்கு பரிசுத்தமாய் வாழ, அப்படிதான் புரியும். பாவத்துக்கு மரித்து பரிசுத்தமாய் வாழ இயேசு நம்முடைய அந்த உலகத்தின் பாவங்களை எல்லாம் சுமந்து தீர்த்து விட்டான். ஆமென். இதுதான் நீதிமான். ஹல்லேலூயா சொல்லுங்க, அதான் சிலுவை. ஆமென். ஹல்லேலூயா. ஹalleluya. நாம் பாவத்திற்கு மரித்து நீதி பிழைக்க பரிசுத்தமாய் வாழ. ஆமென். 1 பேதுரு 2:24 ஜீசஸ்னு சொல்லிட்டே எடுங்க. ஜீசஸ், 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 ஜீசஸ். ஜீசஸ். பாவங்களுக்கு செத்து அவன் செத்துட்டான்டா. ஆமென். எதுக்கு செத்தான்? பாவத்துக்கு செத்து பரிசுத்தத்துக்கு பிழைத்திருக்கும்படி, ஆமென். நீதிக்கு பிழைத்திருக்கும்படி. நீதிக்கு பிழை சொல்லுங்க, அவர்தாமே அவர்தாமே நமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தா அவருடைய தழும்புகளால் நாம் குணமானோம். சொல்லுங்க, சுமந்தா சுமந்தா. எதற்கு சுமந்தா? நீ நீதிமானாக இருக்கும்படி. கைதட்டி ஆமென் சொல்லுங்க. இனி நீ பாவி அல்ல, இனி நீ பாவி அல்ல, இனி நீ நீதிமான். நீதிமான்களோ கர்த்தருக்குள் பாடி மகிழ்ந்து களிகூர்ந்து ஆனந்த சந்தோஷம் அடைவார்கள். ஜீசஸ் நேம். Thank you அப்பான்னு சொல்லுங்க. ஷீபாகா தராலா ராமா. அந்நிய பாஷை பேசுங்க. உராமா கத்தலா ரோக்கபா. எல்லா தடைகளை உடைந்து நீதிமானுக்குள்ள ஆசீர்வாதம். ஊரே மகிழ்ச்சி. நீதிமானுக்குள் மகிழ்ச்சி விதைக்கப்பட்டு இருக்கிறது. ஈரேமேகா தாரா லேரே. சத்ருவை விரட்டுங்க. ஹalleluya. புகை பறக்கடிக்கப்படுவது போல பறக்கடிக்கப்படட்டும். கவலை என்ற ஆமென் சத்துரு, பயம் என்ற சத்துரு பறக்கடிக்கப்படட்டும். பறந்து போகட்டும். மெழுகு போல உருகட்டும். நீதிமான்களோ கர்த்தருக்குள் பாடி மகிழ்ந்து களிகூர்ந்து ஆனந்த சந்தோஷம் அடைவார்கள். Thank you அப்பா. ஷீபாகதாரா. சந்தோஷம். அவர் எனக்குள்ள ராஜரிகம் பண்ணுவதால இயேசு எனக்குள்ள என் பாவத்தை மன்னித்து பரிசுத்தமாக்கி விட்டபடியால சந்தோஷத்திலேயே அதிக சந்தோஷம் எப்போ வரும்னா, நான் சொன்னல 25 அந்த லூக்கா 15 8 இடத்துல சந்தோஷம் வருது. அந்த 5ஆம் வசனத்துல காணாமற் போன ஆடு, அந்த ஆட்டை கண்டுபிடித்து சந்தோஷத்தோடு தோல்ல போட்டு, தான் சந்தோஷப்படல, தன்னை சுற்றிலும் இருக்கிறவனெல்லாம் சந்தோஷப்படும்படி அவன் ஒரு விருந்து வைக்கிறான். அதான் அர்த்தம். ஆமென். அல்லேலூயா. சந்தோஷத்துல மிகுந்த சந்தோஷம் எப்போ உண்டாகும்னா, அவருக்கு ஊழியம் செய்யும் போது. ஆமென். காணாமற் போன ஆடுகள், இயேசுவை அறியாத ஆடெல்லாம் காணாமற் போன ஆடெல்லாம், அந்த ஆட்டை ஒரு வருஷத்துக்கு ஒரு ஆடாவது நீங்க கொண்டாந்துறீங்க அடிச்சு சாப்பிட்றதுக்கு. ஆமென். அல்லேலூயா. வாரத்துக்கு ஒரு ஆடு, மாதத்துக்கு ஒரு ஆடு. ஐயா, வருஷத்துக்காக ஒரு ஆடு உங்களால இங்க ஆடாம வரணும். கை தட்டுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அதுலதான் மகிழ்ச்சி. காணாமற் போன ஆடு, காணாமற் போன காசும் அதெல்லாம். பிசாசு இருக்கிற இதெல்லாம் காசு, காணாமற் போன காசு தான். பிசாசு இருக்கிற இடமெல்லாம் காசு தான். அங்க அந்த காசை கண்டுபிடிச்சு இங்க கொண்டு வந்தா அதுல வர்ற மகிழ்ச்சி. ஆமென். இயேசையா. Glory. இயேசையா.
சொல்லிடுவே. எழுமுங்க. உலகமெல்லாம் பறைசாற்றுவே, ஊரெல்லாம் சொல்லிடுவே, உலகமெங்கும் பறைசாற்றுவே. சொல்லுங்க. ஜீவிக்கிறான் இயேசு சீக்கிரமா வந்திடுவார். சொல்லுங்க. ஜீவிக்கிறான் இயேசு சீக்கிரமா வந்திடுவார். சர்வ வல்லவர் என் சொந்தமானா, சாவை வென்றவர் என் ஜீவனானா. சொல்லுங்க. சர்வ வல்லவர் க்ளோரி, எஜமானர். க்ளோரி. சாவை வென்றவர் என் மனவாளர். சொல்லுங்க. இயேசுதா என் ரட்சகர். க்ளோரி, இயேசுதா க்ளோரி, ராஜா. க்ளோரி, இயேசுதா என் ரட்சகர். க்ளோரி. இயேசுதா என் ராஜா. சர்வ வல்லவர். நல்ல கைதட்டி ஜீவனானா. நீதிமான் பாடி மகிழ். வென்றவர் க்ளோரி, ஜீவனானா. க்ளோரி, சர்வ வல்லவர் க்ளோரி. எஜமானன். ஆமென். சாவை வென்றவர் என் மனவாளன். தேங்க்யூ அப்பா. சந்தோஷமா ஒரு கைதட்டு அப்பாவுக்கு. இது ஒரு காணிக்க. கைதட்டுவது ஒரு காணிக்க அப்பாவுக்கு. சந்தோஷமா கைதட்டி. தீமகதரலரகபக சதரகபரகதரலகரகப கபரகதரலரகபர செதரகபரகதர ஏதரகபரக கூரகபக சிதறுண்டு ஓடிப்போ. சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போ. சத்துருக்கள் சிதறண்டு ஓடிப்போ. வேண்டாதவைகள் ஓடிப்போ. உருகிப்போ, ஓடிப்போ, உருகிப்போ. ராஜா ராஜரிகம் பண்ணுகிறார். ராஜரிகம் பண்ணுகிறார். பூமி பூரிப்பாகட்டும். பூமி பூரிப்பாகட்டும். இபகதராலரே கபகதரா கூரமகதராலரே மகுதரலரகபா. அந்நிய பாஷை பெருகட்டும். அபிஷேகம் பெருகட்டும். ஆண்கள் சைல அபிஷேகத்தை ஊற்றுகிறேன். ஆனந்த தைல அபிஷேகத்தை ஊற்றுகிறேன். புரமகதரலரகபக ஏதேரே கபரகதரலரகபகதர ஊரெமேகதரலரகபக. ஜீசஸ் நேம், ஜீசஸ் நேம். நித்திய மகிழ்ச்சி என் தலை மேலேன்னு சொல்லுங்க. நித்திய மகிழ்ச்சி என் தலை மேல. சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போ. நீதிமானோ பாடி மகிழ்ந்திருப்பான். ஏக்கமகதரா உரகபா. தேங்க்யூ அப்பா. ஜீசஸ் நேம். கடைசியா சொல்லி முடிக்கிறேன். சந்தோஷம் ஊழியம் செய்வதில், இயேசுவை அறிவிப்பதில். லூக்கா 10:17 சீடர்கள் சந்தோஷமாய் வருவார்கள். ஹல்லேலூயா. பெரிய புதையல் கிடைச்சிச்சுன்னு சந்தோஷமா வரல. அவர்கள் சந்தோஷமா ஏன் வருகிறார்கள் என்றால், உம்முடைய நாமத்துல பிசாசு கீழ்ப்படுகிறது. கைதட்டுங்க பார்க்கலாம். ஏசையா. க்ளோரி, 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 க்ளோரி. ஏசையா. க்ளோரி, க்ளோரி, க்ளோரி. பிசாசு கீழ்ப்படுகிறது. ஏசையா. பிசாசு கீழ்ப்படுகிறது. ஜீசஸ், ஜீசஸ், ஏசையா. ஜீசஸ், ஜீசஸ். ஏசையா. இயேசு ஒருவருக்கு தான் பிசாசு கீழ்ப்படியும். இயேசு ஒருவருக்கு தான் பிசாசு ஓடும். அதனாலதான் இயேசு வேணும். ஆமென். காசை விட இயேசு வேணும். கைதட்டுங்க பார்க்கலாம். ஆமென். காசை விட இயேசு வேணும். இயேசுதான் வேணும். காசு பிசாசை விரட்டாது. காசு பிசாசை விரட்டாது. இயேசுதான் பிசாசை விரட்டுவாரு. தேசத்துக்கு இயேசு வேணும். தேசத்துக்கு இயேசு வேணும். நீ சொல்ல வேணும். ஆமென். இயேசுவை அறிந்தவர்கள் சொல்லணும். சொல்லணும். சொந்தங்களுக்கு சொல்லணும். சொந்தங்களுக்கு சொல்லணும். நண்பர்களுக்கு சொல்லணும். நண்பர்களுக்கு சொல்லணும். இயேசுதான். இயேசுதான்.
பிசாசை விரட்ட முடியும். Amen. தேங்க்யூ அப்பா, Thank you, Appa. தேங்க்யூ அப்பா. Thank you, அப்பா கதரலர கபகா சிக்கபகதாரலர கபகா. ஜீசஸ் அப்படி ஒப்பு கொடுங்க. இந்த வருஷம் காணாம இருப்பன ஆடுகளை கொண்டு வருவேன், காசை கொண்டு வருவேன், இளைய குமாரனை கொண்டு வருவேன், இந்த சபைக்கு கொண்டு வருவேன். ஆல்பர்கபாகா ஷதரா கபா. அதுல வர்ற சந்தோஷம் தான் எல்லா சந்தோஷத்துக்கும் மேலான சந்தோஷம். அதை செய்கிறவர்கள் பாக்கியவான். ஏன்னா சந்தோஷமா இருக்க முடியல மகளே, நீ ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டவள். நீ சும்மா இருந்தா சந்தோஷம் வராது. இந்த உலகம் தர முடிகிற உலகத்தால வர்ற சந்தோஷத்தால நீ வாழ முடியாது. ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டவன் நீ. இயேசுவை அறிவிக்க பிறந்தவன், பிசாசை விரட்ட பிறந்தவன். அதுலதான் சந்தோஷம், அதுலதான் அக்களிப்பு. தேங்க்யூ அப்பா. ஆண்டவர் சொன்னாரு, விதைக்கிறவனும் அறுக்கிறவனும் ஒருமிக்க சந்தோஷப்படும்படி, சந்தோஷப்படும்படி. யோவான் 4:36. விதைக்கிறவர்கள் வசனத்தை, இயேசுவை வசனத்தை விதைக்கிறவர்கள், இயேசுவை அறிவிக்கிறவர்கள், அறுவடை செய்கிறவர்கள் ஒருமிக்க சந்தோஷப்படத்தக்கதாக கூலியை வாங்குகிறான். கூலிதான், ஆத்துமா தான் நம்முடைய கூலி. ஹல்லேலூயா. ஆத்துமாவை நித்திய ஜீவனுக்கு சேர்த்து கொள்ளுகிறான். மனப்பாடமா சொல்லுங்க, ஆத்துமாவை நித்திய ஜீவனுக்காக சேர்த்து கொள்ளுகிறான். மனப்பாடமா சொல்லுங்க, ஆத்துமாக்களை நித்திய ஜீவனுக்காக சேர்த்து கொள்ளுகிறான். அவன் தான் சந்தோஷம். ஆமென், ஆமென். இயேசுயா. Glory, 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 glory. இயேசுயா. ரல்லர கபகதர ஏலர கபகதர 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 லரகபா குரகபா. இயேசுயா. Thank you அப்பா. Thank you, Appa. Yes. Thank you அப்பா. இந்த பாரம் நம்மை அழுத்தட்டும், ஆத்மா பாரம். Thank you அப்பா.